மருத்துவ கனவிற்காக இயங்கும் பல லட்சம் மாணவர்களுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது ஒரு லட்சியமாகவே உள்ளது. இதிலும் கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வு பயிற்சிக்காக அதிகம் செலவிட முடியாமலும் இலவச பயிற்சி மையங்களிலும் பயிற்சி பெற்று தேர்ச்சியும் பெறுகின்றனர். அப்படி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவிதான் கனிஷ்கா. அரசு பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவியான இவர் தனது மருத்துவ படிப்பு லட்சியம் நிறைவேற தமிழக அரசு மற்றும் தனியார் அறக்கட்டளைகள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஊராட்சி எல்லம்மாள் காலனியில் வசித்து வருகிறேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என்ன மருத்துவர் ஆகணும் அப்படின்றது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. மருத்துவராகி என்னோட பெற்றோருக்கும் என்னோட குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்றது என்னோட லட்சியமாக மாறுனுச்சு. ஸோ இந்த லட்சியம் வந்து என்னோட இலக்கா கோலாக வச்சு நான் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுவும் டாக்டர் கார்த்திகேயன் சார் நடத்துகிற ஆற்றுப்படை அறக்கட்டளை மூலயமா இலவச பயிற்சி பெற்று போன வருடம் வந்து நீட் எழுதி 513 மதிப்பெண் எடுத்தேன். ஆனால் 513 மதிப்பெண் எடுத்ததுனால எனக்கு வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி தான் கிடச்சிது. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சேர்கிறதுக்கு 556 கட் ஆஃபாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு குடும்ப சூழ்நிலையும் வருமானமும் போதிய அளவு இல்லை. என்னோட அப்பா வந்து கூலி தொழிலாளி தான். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ அதனால் மறுபடியும் என்னோட முழு உழைப்பை போட்டு விடாமுயற்சியோட அடுத்த வருடம் வந்து நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட அடுத்த வருடம் அதே ஆற்றுப்படை அறக்கட்டளையில் என்னோட சக மாணவர்களுக்கு இலவசமாக நான் வந்து பாடம் நடத்திட்டும் என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டும் நான் வந்து இந்த வருடம் எழுதினேன். இந்த வருடம் எழுதி 613 மதிப்பெண் எடுத்தேன். ஆனால் இந்த வருடமும் தனியார் மருத்துவக் கல்லூரி தான் கிடச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வருடம் வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக 619 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த வருடமும் தனியார் மருத்துவக் கல்லூரி தான். ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வருடத்திற்கு 8 லட்சம் கேட்குறாங்க. ஆனால் அவ்வளோ கட்டணம் செலுத்துறதுக்கு வசதி இல்லை. இது வந்து எங்களை போல் ஒரு கிராமப்புற சாமானிய மக்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. ஸோ அதனால் இந்த எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த கட் ஆஃப் எதிர்பாராமல் இந்த வழி அதிகரித்ததுனால இந்த சூழ்நிலையாவது தமிழக அரசாங்கமோ அல்லது தனியார் அறக்கட்டளையோ முன் வந்து எனக்கு கல்வி கட்டணம் செலுத்த உதவுனாங்க அப்படின்னா என்னோட மருத்துவ கனவு அந்த லட்சியம் வந்து நிறைவேறத்துக்கு இந்த ஒவ்வொரு உதவியும் வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். அதனால தமிழக அரசாங்கமே ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி.